எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். என்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. மசூர் பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரேஷன் கடைகளில் ஒரு பருப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணியிருக்காங்களே டாக்டர், எதனால் அதை தடை பண்ணியிருக்காங்க? அந்த பருப்பு உண்மையிலேயே சாப்பிடக்கூடாதா? நம்ம உடம்புக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடியதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதை படித்த உடனே உண்மையிலேயே சொல்கிறேங்க, இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய வரலாறே இதுக்குள்ளே அடங்கியிருக்குது. இந்த பருப்பு ஒரு புரதங்கள் நிறைந்த பருப்பு, நீங்கள் சாப்பிடுங்கன்னு என்னோட வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த பருப்பு எப்படிப்பட்ட பருப்பு? இந்த மசூர் பருப்புக்கும் கேசரி பருப்புன்னு ஒரு பருப்பு, கேசரி தால்னு இருக்கு. இந்த கேசரி தாலுக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த கேசரி பருப்பு தான் முக்கியமாக நம்ம இப்போ பேச போகிறது. மசூர் பருப்பு ஏன் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மசூர் பருப்போடு சேர்ந்து இந்த கேசரி பருப்பு அப்படிங்கிற விஷயம் கலந்துருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த கேசரி பருப்பை குறித்து தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க இந்தியா மாதிரி கிடையாதுங்க. ஒரு 150 வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் எல்லா காலத்திலையும் நம்மளுக்கு உணவுகள் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் பசி, பஞ்சம், பட்டினி அப்படிங்கிறது மிக அதிகமாக இருந்த காலம் 150 வருடங்களுக்கு முந்தைய காலம். இந்த மாதிரி பஞ்ச காலத்துலலாம் மக்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள்ல ஒன்று இந்த பருப்பு, கேசரி பருப்பு. இந்த கேசரி பருப்பு சுவையாகவும் இருக்கும், நிறம் சிவப்பு நிறத்துல இருக்கும், சீக்கிரமா வெந்துடும். அப்படிங்கிறதுனால ரேட்டு மிக மிக குறைவு. அப்படிங்கிறதுனால ஈஸியா பஞ்ச காலத்திலையும் கிடைக்கக்கூடிய பருப்பா இருந்துச்சுங்க. ஏன் பஞ்ச காலத்திலையும் கிடைக்குது அப்படின்னா, தண்ணீர் இல்லாமே இது நல்லா வளரக்கூடியது, அதனால இது எளிதாக கிடைக்கக்கூடியதா இருந்துச்சு. ஆனா இந்தியாவில் முக்கியமா வட மாநிலங்கள், மத்திய இந்தியா, இந்த இரண்டு பிரதேசங்கள்லையும் கொத்து கொத்தா கிராமம் கிராமமா மக்களுக்கு அந்த முடக்குவாதம் மாதிரி முதல்ல ஒரு கால் செயலிழப்பு, அப்புறம் 2 கால்கள் செயலிழப்பு, அப்புறம் மொத்தமாக நடக்கவே முடியாமல் போய் கிரச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஊன்றுகோல் வச்சு நடக்க வேண்டிய சூழ்நிலை பல கிராமங்களில் பல ஆயிரக்கணக்கான மக்களில் பார்க்க முடிஞ்சிச்சு. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு வழியாக கண்டுபிடிச்சாங்க. அதாவது குறிப்பாக இந்த பஞ்ச காலத்துக்கு பின்னாடி, பஞ்சம் பட்டினி இருக்க காலத்துக்கு பின்னாடி இது வரதுனால, அந்த காலங்களில் மக்கள் அதிகமாக இந்த பருப்பு சாப்பிட்டதுனால இந்த கேசரி பருப்பு தான் ஒருவேளை இதுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. இதுதான் முடிவு, உண்மைதான். ஆனால் இதுக்கு காரணமான அந்த கெமிக்கல் என்ன அப்படிங்கிறத ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு பிறகு தான் கண்டுபிடிச்சாங்க. 1942 தான் இந்த கேசரி பருப்பில் இருக்கக்கூடிய பீட்டா ஆக்சலில் அமினோ அலனின், BOAA அப்படிங்கிற ஒரு நச்சு பொருள். இந்த நச்சு பொருள் தான் இந்த கேசரி தாலோட நச்சுத்தன்மைக்கு காரணம். கை கால்கள் செயலிழப்பு வருது பார்த்தீங்களா? இந்த செயலிழப்புக்கு பேரு லெத்தைரிசம் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சவர் ஒரு ஆங்கில மருத்துவர், அர்னால்டோ கேண்டனி அப்படிங்கிற மருத்துவர். 1874 இந்த பேரை வச்சாரு. இந்த பருப்பு இந்த பிரச்சனையை பண்ணுது அப்படிங்கிறத முதல்ல பெரிய அளவில் வெளி உலகுக்கு தெரியப்படுத்தினவர் டாக்டர் ஜேம்ஸ் இர்விங் அப்படிங்கிற ஆங்கில மருத்துவர் தான். 1907 மகாராஜா ஆஃப் ரேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்திய மன்னர் இதை குறித்த விஷயத்த அவருக்கு புரிய வச்ச உடனே மக்கள் கிட்ட இந்த பருப்பு சாப்பிட்றத தடை செய்யணும் அப்படின்னு அறிவிச்சாரு. அதற்கான அரசாணை அறிவிப்புலாம் வெளியிட்டாரு. ஆனா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா போய் சேரல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கலாச்சாரத்தோட ஊன்றி போன ஒரு பருப்பா அந்த கேசரி பருப்பு இருந்தது தான் அதுக்கு காரணம். ஆனா அதே சமயம் 1961 இந்திய அரசு இந்த கேசரி பருப்பை முழுமையா தடை செஞ்சிச்சு. இனிமே இந்த கேசரி பருப்பு யாரும் உபயோகிக்காதீங்க, இதை யாரும் பயிரிடக்கூடாது, பயிரிட்டா அது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிற விஷயத்த இந்திய அரசாங்கம் 1962 கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடி இதை அறிவிச்சாங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். 1942 2ஆம் உலக போர் நடந்துகிட்டு இருந்த சமயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2ஆம் உலக போர் அப்போ ஜெர்மனியோட கை பயங்கரமா ஓங்கி இருந்துச்சு. இந்த சமயத்துல ஜெர்மனி என்ன பண்ணாங்க? லட்சக்கணக்கான யூதர்களை சிறைப்பிடிச்சு அவங்கள நிறைய கொடுமைகள் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு சொல்லிட்டு அடைச்சி வச்சு கொத்தா கொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியல. அதாவது மனிதர்களை வச்சு பல கொடுமையான ஆராய்ச்சிகளை செஞ்சாங்க இந்த நாசிகள், கொடுமையான எக்ஸ்பெரிமெண்ட்டுகள். அதாவது லேபில் இருக்க எலிகளில் கூட இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ண மாட்டோம். அந்த அளவுக்கு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, ஏரோப்ளைனில் போகிறோம் அப்படின்னா ஏரோப்ளைனில் நம்ம கம்ப்ரஸ்டு சேம்பர் உள்ள உட்காந்துருக்கோம். அதனால நம்ம வானத்தில் போகும்போது நம்மளுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை ஆல்டிடியூட்னால. இதே ஒரு மனுஷன் வானத்தில் போகும்போது எவ்வளோ தூரம் இந்த கம்ப்ரஸ்டு ஏர் இல்லாமல் டைரெக்டாக வானத்தில் பறக்க முடியுங்கிறதுக்காக ஒரு மனுஷனை அப்படியே ஏரோப்ளைனில் கட்டி நிற்க வச்சு அப்படியே ஓப்பன் ஏரில்
அவனை அப்படியே மேலே கூட்டிட்டு போறாங்க. எவ்வளோ ஹைட்ல அவன் இறக்குறான், அவன் உடம்புல என்னென்ன மாறுபாடுகள் நடக்குது, எப்போ வந்து இதயம் செயலிழக்குது, எப்போ கிட்னி செயலிழக்குது, எப்போ மயக்கம் வருது, மூளை செயலிழக்குது, எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்றாங்க. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றேன் கேளுங்க. மனிதர்கள் எவ்வளவு நாள் வந்து கடல் தண்ணீரை மட்டுமே குடித்து உயிர் வாழ முடியும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி. இதுக்கு என்ன பண்றாங்க, குரூப் ஆஃப் பீப்புள் எடுத்துக்கிறாங்க சிறையில. அவங்கள வந்து கடல் தண்ணீர் மட்டுமே கொடுக்குறாங்க உணவா, வேற எதுவுமே கிடையாது. ஈவன் உணவுல இருக்கக்கூடிய நீரை கூட உறிஞ்சி எடுத்துடுறாங்க. நல்ல தண்ணீரை உறிஞ்சி எடுத்துட்டு வெறும் உணவு இல்லைன்னா வெறும் கடல் தண்ணி மட்டுமே கொடுக்குறாங்க. இது எந்த அளவுக்கு இருக்கும் தெரியுங்களா? ஒரு தண்ணீர், நல்ல தண்ணீர் குடிக்காம ஒரு மனுஷன் உயிர் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆராய்ச்சி எலிகளா இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிறையை வாரத்துக்கு ஒரு தடவை துடைக்கிறதுக்கு ஒரு அம்மா வருவாங்க. நல்ல தண்ணியில அந்த மாப்பு துணியை நனைச்சி புழிஞ்சிட்டு அதை வச்சு அந்த தரையை துடைச்சிட்டு போவாங்க. இவங்க அந்த தரையை துடைச்சிட்டு போன உடனே அந்த மனிதர்கள் எல்லாம் பொத்து பொத்து பொத்துன்னு தரையில விழுந்து அந்த நல்ல தண்ணீரை நக்கி நக்கி சாப்பிடுவாங்களாமா, குடிக்க ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் வந்து நிலைமை. இந்த அளவுக்கு கொடூரம். இது வந்து சின்ன விஷயம். இது வரைக்கும் நான் சொன்னது 100%. மீதி 99% நான் வீடியோவில் பேச முடியாத அளவுக்கு கொடூரம் கர்ப்பிணிகள், குழந்தைகள் தான் நடத்தியிருக்கிறாங்க. அதெல்லாம் இங்கே நான் பேச விரும்பல. ஆனால் இதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை இந்த நாசிகள் பண்ணியிருக்கிறாங்க. உக்ரைன்லேயும் இதே மாதிரி யூதர்கள் கேம்ப் இருக்கு. அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கிராஸ்பி அப்படின்னு சொல்லி பேர் ஆங்கிலத்தில், கிராஸ்பின்னு இந்த கேசரி தாலுக்கு. இந்த பருப்போட மகத்துவத்தை உணர்ந்த இவங்க உண்மையிலேயே இந்த பருப்பு இப்படிதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆயிரக்கணக்கான யூதர்கள் இருக்கக்கூடிய சிறையில வெறும் கிராஸ்பியை மட்டுமே அதிக அளவில் உணவாக கொடுத்துருக்குறாங்க. அந்த சிறையில் இருந்த யூதர்கள்ல கிட்டத்தட்ட 1200 பேர் இதே நரம்பு மண்டல நோயால் பாதிக்கப்பட்டு எல்லாருமே முடங்கி போனாங்க. கை கால்கள் மொத்தமாக செயலிழந்து முடங்கி போனாங்க. இது ஒரு டாக்குமெண்டட் எவிடன்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கேசரி பருப்பு எவ்வளவு மோசமான பருப்பு அப்படிங்கிறது. இது மாதிரி பல உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் இந்த வீடியோவோட லென்த்து கருதி உங்களுக்கு ஷார்ட்டாக புரிகிற மாதிரி இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் இதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையினால கேசரி பருப்பு அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டாலும் ஒரு பிரச்சனை இப்போ இருக்குங்க. அதாவது ஒரு குரூப் வந்து இன்னுமுமே வந்து இந்தியாவில் வந்து இந்த பருப்பை நல்லா விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. இந்த பருப்புக்கு நிறைய சக்தி இருக்குது, புரதங்கள் இருக்குது, அதனால் இதை கொண்டு வரணும்னு போராடுறாங்க. அவங்க போராட்டத்துக்கு ஒரு சொல்யூஷனும் கிடைச்சிது. அதாவது 2016 இந்திய மருத்துவக் கழகம் ICMR இந்த பருப்பு மேல இருந்த தடையை நீக்கிட்டாங்க. 2016 சாப்பிடலாம், அதாவது அதுல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கிட்டு சாப்பிடலாம், அது பயிரிடுறதுக்கு தடை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்துடுச்சு. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அரசியல் காரணங்களை எல்லாம் நான் இங்கே பேசவே முடியாது. அதனால நான் இந்த பாயிண்ட்டை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த தடையை நீக்கிறதுக்கு பரிந்துரைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த தடையை நீக்கினாலோ பரிந்துரைக்கப்பட்டாலோ என்னவா இருந்தாலும் கேசரி பருப்பு வரலாற்று ரீதியா பல பிரச்சனைகளை இது வரைக்கும் மனிதர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உதாரணங்களை நான் சொன்னேன். இந்த கேசரி பருப்பு வந்து மசூர் பருப்போட எப்படி சேருதுன்னா, ஆக்சுவலா மசூர் பருப்பு விளைவிக்கப்படும் வயல்களில் ஊடு பயிரா விளைவிக்கப்படக்கூடியது தான் கேசரி பருப்பு. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வளரும் அப்படிங்கிறதுனால, அதனால நம்ம மசூர் பருப்பை செடியிலேருந்து பிரித்து எடுக்கும்போது கூடவே வந்து அடல்ட்ரேஷன் மாதிரி கூடவே இந்த கேசரி பருப்பு கலந்துடுது. அதனால தான் வந்து மசூர் பருப்போட கேசரி பருப்பு சேர்ந்து இருந்துச்சுன்னா அது இந்த பிரச்சனையை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்லிட்டு வராங்க. என்னதான் ஒரு பக்கம் வந்து ஒரு குரூப் சொன்னாலும் அதுக்கு சரியான போதுமான ஆராய்ச்சி எவிடன்ஸ் இல்லாமல் சொல்றாங்க அப்படிங்கிறது தான் பல சயின்டிஸ்ட் சொல்றது. அதனால நம்ம கண்டிப்பா கேசரி பருப்பு அவாய்ட் பண்ணிக்கிறது என்னைக்குமே சேஃப், அதுல டவுட்டே கிடையாது. இன்னும் வேற ஏதாவது ஆராய்ச்சி வந்து இது ரொம்ப சேஃப், கண்டிப்பா எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் சாப்பிடணுமே தவிர நம்ம இதை ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒரு உணவு அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடைசி ஒன்று சொல்றேன். அதாவது அந்த பஞ்சகாலத்துல நிறைய சாப்பிடுவாங்கன்னு சொன்னல, அப்படி பஞ்சகாலத்துல சாப்பிட்டுமே ஆண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இந்த பருப்பு சாப்பிட்டு இந்த நோயால் பாதிக்கப்பட்டாங்க, லெத்தரிசம்னால. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தீவிரமான பஞ்சம், உணவு பஞ்சத்திலையும் ஆண்கள் தான் அதிகமான உணவை எடுத்துக்கிட்டாங்க, பெண்கள் குறைவான உணவு தான் எடுத்துக்கிட்டாங்க. அதனால் பெண்கள் குறைவாக சாப்பிட்டதுனால அவங்க நரம்பு மண்டலம் பாதிக்கப்படலை, அவங்க எஸ்கேப் ஆனாங்க. ஆனால் அந்த பஞ்சகாலத்திலையும் தன்னோட ஆணாதிக்கத்தை காட்டின ஆண்கள் கொத்தடிமைகளாக தான் இருந்தாங்க. ஆனால் அங்கே அதிகமான பருப்பு சாப்பிட்டு அவங்க இந்த நோய்க்கு உள்ளானாங்க. இன்னொரு வரலாற்று எவிடன்ஸ் என்னன்னா, வந்து கொத்தடிமைகளாக இருந்த தொழிலாளர்களுக்கு வந்து பணத்திற்கு பதிலாக இந்த கேசரி பருப்பு தான் கொடுத்துருக்குறாங்க ஊதியமா. பருப்பை சாப்பிட்ட நிறைய பேருக்கு இதே பிரச்சனை வந்திருக்குது, லெத்தரிசம் வந்திருக்குது. இதுவும் இன்னொரு எவிடன்ஸ். ஆக்சுவலி இந்த கொத்தடிமைகளா இருக்கவங்க நிறைய சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கை காலெல்லாம் வராம போச்சுன்னா அவங்க தான் வந்து பின்னாடி பெக்கர்ஸ், பிச்சை எடுப்பவங்களா நிறைய பேர் இந்தியாவில் மாறினதுக்கு இப்படி ஒரு பின்னணி காரணம் சொல்லப்படுது. ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த பருப்பு
நல்லா ஊற வச்சு பல வாட்டி ஊற வச்சு அந்த ஊற வைக்கப்பட்ட தண்ணீரை கொட்டினதுக்கு அப்புறம் இந்த பருப்பை பயன்படுத்தினோம்னா அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை பீட்டா ஆக்சிலில் அமினோ அலைனினோட நச்சுத்தன்மை குறையுது. இது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு. இந்த கேசரி பருப்பு கலந்துருக்கு அப்படின்னா அந்த நிற மாற்றத்தை கொண்டு கண்டுபிடிச்சு அந்த கேசரி தாளை தனியாக ஒதுக்கி மசூர் பருப்பை மட்டும் தனியாக எடுத்து கொடுக்குற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறதா சொல்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட், இதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். மொத்தத்தில் இதுக்கான தெளிவான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது அரசாங்கம் தான் நம்மளுக்கு கொடுக்கணும். இப்போ இந்த மசூர் பருப்பு உபயோகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கைட்லைன்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். மசூர் பருப்பு கேசரி பருப்பு குறித்த தெளிவான புரிதலை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் உருவாக்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இந்த மாதிரி பல மருத்துவ தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.